அப்பா சுப்பிரமணிய, நம்ம வாங்கி இருக்கிறோமே அந்த நஞ்சையில 10 ஏக்கராவில் நாம. கவுண்டரையா வணக்கமுங்க. வாங்க தரகற. என்ன இவ்வளவு தூரம், என்ன விஷயம்? யாருகிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க? டேய், அவர் கொஞ்சம் கேட்காது, தெளிவா எடுத்து சொல்லு. யோ, உங்ககிட்ட தான் கேக்குறாரு என்ன விஷயமா வந்தேன்னு. அதுக்காக இந்த கத்து கத்துற? எனக்கு என்ன காதா கேட்காது. டேய், எதுக்காட இந்த கத்து கத்துறாரு? கூப்பிட்டீங்களா? சுத்தம் உனக்கும் போச்சா? அப்பா, வந்த விஷயம் நான் நீயே சொல்லு. நல்ல காரியமா தான் வந்திருக்கிறனுங்க. மாப்பிள்ளை கவுண்டர, உங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. இந்த வீட்டுல கலகலன்னு ஒரு கல்யாண சத்தம் கேட்கும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால பொண்ணுங்க போட்டாவெல்லாம் கொண்டாந்து இருக்கிறேன். இதுல எந்த பொண்ணு பிடிச்சதுன்னு சொல்லுங்க, சட்டு புட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம். அறிவு கட்ட தரகு, அவனுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்து அமெரிக்காவில ஆளா இருக்கிறா. அவ யாருன்னு நினைச்ச? என் பேத்தி. அவதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். இனிமே பொண்ணுன்னு வந்தா வகுந்து. நீ ஏன் கம்ம நிறைய பொழப்ப எடுக்காதயா? மாப்பிள்ளை கவுண்டர, அமெரிக்காவில இருந்து எப்ப கப்பல்ல பொண்ணு வந்து கல்யாணம் பண்றது? இந்த ஊருக்குள்ளேயே ஒரு நல்ல பொண்ணா செலக்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னு வைங்க, சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு ஊட்டி கொடைக்கானல்னு தேர்ந்தினம் போயிட்டு வரலாம்ல. இங்க பாருங்க தரகுற, என் அக்கா மக 7 கடல் தாண்டி இருந்தாலும் அவதான் எனக்கு பொண்டாட்டி. இந்த பொண்ணுக்குன்னு பாக்குற வேலை வச்சுக்காது. டேய் முத்தா, பாத்ரா கொத்தா தூக்கிட்டு போற உடையா? என்னையா பண்ற? அறிவு இருக்கா உனக்கு? மூதேவி மூதேவி. ஆகிற இடத்த விட்டு விட்டு ஆகாத இடத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கியா? அடையா, மாப்பிள்ளை கவுண்டர் மூலியமா கமிஷன் நிறைய கிடைக்கும் நான் நினைச்சேன். அது போச்சா? அப்படி இல்லையா? ஏ புரோக்கரே, வாயாங்க வாயாங்கறல்ல. இவன் எதுக்கு நம்மள கூப்பிடுறான்? வாயா, என்ன அண்ணன் நடந்து வர்ற? ஏய்யோ, அவசரமா பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கிறப்ப எதுக்கே கூப்பிட்டா? ஆமா, அவசரமா பெரிய சட்ட தப்பிக்கு போறாரு. போட்டா ஏயா 100 ரூபாய் சுலைய வாங்கிட்டு போட்டாவை வாங்கிட்டு பொண்ணு அந்தா பாக்குறேன் இந்தா பாக்குறேன் ஏமாத்துறானி. மரியாதையா ஒண்ணு பொண்ணை கொடு, இல்ல போட்டாவை கொடு. யோ, உன் போட்டாவை கொண்டு 10 ஊர்ல காமிச்சிட்டியா? இந்த மூஞ்சிக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்னு கேக்குறான். ஏன் மூஞ்ச பத்தி நீ பேசுறியா நீ? ஏயா, ஓ மூஞ்சிக்கே ஒருத்தன் பொண்ணு தரும்போது எனக்கு பொண்ணு தர மாட்டானா? ரெட்ட கல்யாணம் 2 பொண்ணு விட நானு. இந்த பாரு, ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல உன் கால இருக்க தோட்ட கழட்டு. யோ, போட்டா கிடையாதுயா. எது போட்டா தர மாட்டியா? பணமும் கிடையாது. போ. அப்ப உன்னை இங்கே கொண்டு வயலுக்கு உரம் பட்டு விடு. டேய் முத்தா, விடுடா. மரியாதையா என்னடா இது? இல்லையா, பொண்ணு பாக்குறேன்னு பணத்தை வேண்டி ஏமாத்தி திரியறான். ஏனுங்க, இவன் பொண்ணுங்க போட்டோவை பார்த்து போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கு தானே பார்க்க சொன்னது. என்னங்க அது போட்டோ? யோ, அந்த போட்டோ எடு. ஏயா, இந்த பொண்ணோட போட்டோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? இவங்க அம்மாதான் மாப்பிள்ளை சொல்லி கொடுத்ததுங்க. அதுக்காகத்தான் புளியும் பெட்டி போயிட்டு இருக்கிறேன். இவன் குருட்டு போன திட்டத்தில் வாங்கிய மாதிரி விவகாரம் பண்றானுங்க. ஆமா, இவர் பெரிய ரொம்ப நல்ல மனுஷன். ஐயா, ஆளாகாத பிள்ளைகளை பூரா ஒவ்வொரு மாப்பிள்ளையும் கட்டி வச்சு ஊருக்குள்ள ஒரே கலவரமா இருக்கே அவனால. டேய், இந்த போட்டோ எங்க கிட்ட இருக்கட்டும். இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னு கவுண்டரையா, அப்ப இந்த பொண்ணை நீங்களே கண்ணால பண்ணிக்கிறீங்க? குத்துறனா? அவர் பண்றாரு, பண்ணாம போறாரு. நீ உன் வேலையை பார்த்து போயா. கவுண்டரையா, நம்ம கமிஷனு 200 ரூபாய் குடுறா. என்னையா நீங்க இவனுக்கெல்லாம் போய் 200 ரூபாய் தர சொல்றானா? சின்னையா எப்பயுமே பிடிச்சான். குடுத்து தொலையன். போ, 100 ரூபாய் எனக்கு தரணும். நீங்க எடுத்துக்கிட்டேன். நல்லா பெரிய ராகவேந்திர முனிவர் ஆசீர்வாதம் பண்றாரு. போடா, வேலைய பண்றா. ஐயா, நீங்க எதுக்கு அந்த பொண்ணோட போட்டோ வாங்கி வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சோ நம்ம வீட்டு பொண்ணு ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம கடமை. ஐயா, உங்க மனசே மனசியா? சரி சரி.